அன்புள்ள மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். தொடர்ந்து எச்சரித்த அன்புமணி, ஒத்துக்கொண்ட மத்திய ஆய்வு மையம், நடந்தது என்ன? வாருங்கள் கதைப்போம். நண்பர்களே, மக்கள் நலம் சார்ந்த பணிகளிலும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்து வருவரும் சமூக போராளியுமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திருமிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் திருநெல்வேலி மற்றும் தென்பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் தன்னுடைய சகாக்களோடு சென்று தனக்கான பணிகளை செவ்வனே செய்து முடித்தார். எவ்வளவு தூரம் இறங்கி மக்களுக்கான நலப்பணிகளை பணியாற்ற முடியுமோ அந்த அளவில் மக்கள் நலப்பணிகளோடு தன்னால் இயன்ற நல உதவிகளையும் மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியாற்றினார் என்பது எல்லா ஊடகத்தின் வாயிலாக நாம் கண்டு அவரை பாராட்டினோம். பல பெருமக்கள் அவருடைய சேவையை மிகுந்து பாராட்டினார் என்பது வெட்ட வெளிச்சம். அதற்கு ஈடாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த சமூகம் எதிர்கொள்ளப் போகிற வானிலை மாற்றங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, இந்த இழப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று எச்சரித்த வண்ணம் இருந்தார். மற்ற பார்வையாளர்கள் அல்லது மற்ற கட்சி சார்ந்த நண்பர்கள் இது குறித்த பெரிய ஒரு தெளிவின்மையால் அது குறித்த ஆய்வினை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சமூக ஊடகங்களும் இந்த ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் குறித்த கிளைமேட் சேஞ்ச் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஒரு விவாத பொருளாக்கி அது குறித்த ஆழ்ந்த ஒரு செயல்பாட்டினை விவாதங்களை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. என்றாலும் கூட மருத்துவர் அதற்காக ஓய்ந்து விடவில்லை. தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தது கிளைமேட் சேஞ்ச் என்ற வார்த்தையை தான். வானிலை மாற்றம் என்பதுதான் அவருடைய முக்கிய வார்த்தையாக இருந்தது, அவருடைய முக்கிய கொள்கையாக இருந்தது. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நான் கண்டிப்பாக என்னுடைய வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த மக்களுக்காக வானிலை மாற்றம் குறித்த நல்ல தகவல்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த வானிலை மாற்றத்திற்கான தயாரிப்புகளை நான் இந்த மக்களுக்காக தயார் செய்வேன் என்று பலமுறை இந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருந்தார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வருங்காலங்களில் ஒரு பெரிய வானிலை மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தின் விளைவாக அதிகப்படியான வெயில், தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், அல்லது அதிகப்படியான புயல், மாசு சீர்கேடு ஏற்படும் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு புதிய செய்திகளாக அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அந்த செய்திகள் என்ன என்பதை வாருங்கள் அவர் வாயிலாகவே அவருடைய காணொலி மூலம் பார்த்துவிட்டு வரலாம். தான் 10-20 ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி பெரும் புயல்கள், பெரும் வெள்ளம், பெரும் மழைகள் வரும், கடுமையான வறட்சி வரும், அடுத்தது புதிய நோய்கள் வரும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எச்சரித்த அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப சமீபத்தில் மத்திய அரசினுடைய நிறுவனமான வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம், ஆங்கிலத்தில் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதனுடைய தலைவர் இயக்குனர் திரு மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா என்பவர் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், வருங்காலங்களில் இந்த வெப்பமான அடுத்தடுத்த மாதங்களில் எல் நீனோ என்ற கதிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், எல் நீனோவினுடைய தாக்கம் இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்றும், அந்த எல் நீனோவுடைய தாக்கத்தால் என்ன ஏற்படும் என்றால் இயல்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக தென் தமிழகத்தில், குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா, அதற்கடுத்து உள்ள கர்நாடகா, பிறகு சென்னையினுடைய எல்லை பகுதிகள் போன்ற பகுதிகள், தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிகள் என குறிப்பிட்ட இந்த மண்டலத்தில் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கும். அதுவும் அந்த மாதம் முழுவதுமே இருக்கும், அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் முழுவதுமே இருக்கும். ஏதோ தொடக்கத்திலிருந்து இறுதியில் முடியும் என்பது போன்ற அல்லாமல் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார், ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருந்தார். கோடை காலம் முழுவதுமே எல் நீனோவினுடைய தாக்கம் இருக்கும் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய சாராம்சம். இது எதை காட்டுகிறது என்றால், ஏற்கனவே மருத்துவர் அன்புமணி அவர்கள் எச்சரித்த செய்தியினுடைய நீட்சி தான் இந்த மத்திய அரசினுடைய
மத்திய அரசினுடைய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய ஆய்வு நிறுவனம், உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம், இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தினுடைய இயக்குனர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், திரு அன்புமணியினுடைய தொலைநோக்கு பார்வை எவ்வளவு சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, எவ்வளவு ஆழ்ந்து அவருடைய தொலைநோக்கு பார்வை எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரிய தமிழக மக்களே, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்காகவும் மக்களின் சார்ந்த நலனுக்காகவும் குரல் கொடுத்து வருகிறார். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த வானிலை மாற்றம் என்பது. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே இந்த வானிலை மாற்றம் குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவை. தமிழக அரசு அதற்கான தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான அடுத்த கட்ட முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதற்கான காரணம் இதுதான். இன்று வானிலை ஆய்வு மையமே அதை அங்கீகரிக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் இன்னும் விழிப்படணும். இந்த எதிர்கால சந்ததியினருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பெரிய பலனாக இயற்கையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையாக நாம் இருக்க வேண்டியது என்பதுதான் மருத்துவர் அன்புமணியினுடைய அறிவுறுத்தலும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையும். எனவே வருங்காலத்தில் நாம் எச்சரிக்கையுடனும் திரு அன்புமணி அவர்களுடைய அறிவுறுத்தலையும் நடைமுறைக்கு எடுத்து வருவோம் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மகிழன் தொலைக்காட்சிக்காக நந்தகுமார்.